ஹலோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூசணிக்காய் குழம்பு நம்ம வீட்டில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பூசணிக்காய் பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி கழுவிட்டு வச்சுக்கலாம். நான் வந்து தள்ளிங்கொட்டை போட்டு தான் செய்ய போகிறேன். சும்மா சிம்பிளாக அழகாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள், வீட்டு மிளகுத்தூள், 5 பல் பூண்டு, கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சள் எடுத்துருக்கிறேன். வேர்க்கடலை கொஞ்சம் வந்து எங்கள் வீட்டில் வேர்க்கடலை உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் தான் செய்ய போகிறோம். பூசணிக்காய், தள்ளிங்கொட்டை எடுத்து வச்சுருக்கிற உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள், இது 3 தான் சேர்த்திருக்கேன். 3 சேர்த்தி தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். நான் சாதத்துக்குன்றதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்தி வச்சுருக்கேன். நல்லா வெந்து வந்துடுச்சு காய் வந்து. இப்போ வந்து நான் வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம இந்த குழம்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்தில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது வந்து நான் வந்து குழம்பு வந்து தாளிச்சிக்க போகிறேன். என்ன வடகம் போட்டு தாளிச்சிட்டேன், அவ்வளோதான். கொஞ்சோண்டு வடங்கிறது நல்லா தாளிச்சிட்டேன். சுவையான பூசணிக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாதத்துக்காக தான் கொஞ்சோண்டு தண்ணி மாதிரி வச்சுருக்கிறேன். வாங்க சாப்பிட்லாம். பூசணிக்காய் குழம்பு சாதம் எங்கள் வீட்டில் ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பூசணிக்காய் குழம்பு வைக்கிறீங்கன்றதை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.